ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கண்டிப்பாக நம்ம சொசைட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணுங்க. குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மேட்ரு. இதையும் தாண்டி சினிமாக்குள்ளே வரணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வழக்கில் சிக்கி தன்னோட வாழ்க்கையை இழந்த நடிகைகள், அதுவும் குறிப்பாக நடிகைகளை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா பாலியல் வழக்கு அப்படின்றது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. இதையும் தாண்டி பல நடிகைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வீடியோ போடுவாங்க. அதுக்கு எதுவுமே ஆதாரம் கிடையாது. பட் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு ஆதாரம் இருக்குது. ஏன்னா நியூஸ் சேனல்லே வந்துருச்சு இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு. ஆனால் இவங்களெல்லாம் யார் இந்த மாதிரியான ஒரு ராக்கெட்குள்ளே தள்ளுறது? அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இப்பேற்பட்ட விஷயங்களில் சிக்கிக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த நடிகைகள்லாம் மாட்டினாங்க, எப்படி மாட்டினாங்க, எதனால் மாட்டினாங்க அப்படின்றத சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த பாலியல் சர்ச்சையில் இந்த நடிகைகள்லாம் எப்படி தள்ளப்படுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோட இறுதியில் நம்ம பேசுவோம். ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனில் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நடிகைகள்கிட்டே போயிடலாம். எந்த மாதிரியான நடிகைகள்லாம் இந்த மாதிரி பாலியல் வழக்கில் சிக்கினாங்க அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிறது நடிகை புவனேஸ்வரி அவர்கள். ஸோ புவனேஸ்வரி அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தனியாக போடலை, ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் அவங்கள பற்றி பேசியிருக்கேன். அவங்க வந்து எப்படி இந்த மாதிரியான செக்ஸ் ராக்கெட்டில் சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்ச்சி நடிகையாக அவங்க மாறுறாங்க, ஃபஸ்ட்டு டீசெண்டாக தானே உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி மாறுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இவங்க இந்த செக்ஸ் ராக்கெட்குள்ளே எப்படி மாட்டுறாங்க அப்படின்றது ஒரு ப்ரீ பிளான்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கதாநாயகி ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருக்கக்கூடிய கனவோட தான் இவங்களும் உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா தமிழ் சினிமாலன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. பட் இருந்தாலும் அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணால் 10 வருஷத்தில் நம்மளுக்கு வயசாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மள எந்த கேரக்டரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தான் பல நடிகைகள் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம புவனேஸ்வரி அவர்களும் விதிவிலக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா ஹைட் வெயிட்டாக நல்லா தானே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறுறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு கவர்ச்சி நடிகையாக மாற்றுது. சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணும்போது ஒரு சீன் 2 சீன் வரும்போது நம்மளோட செலவுக்கே நம்மளுக்கு பத்தாதுங்க. ஸோ வேறு என்ன ரூட்டை பிடிக்கிறது, கவர்ச்சி ரூட்டை பிடிப்போம்னு சொல்லி பாய்ஸ் படத்தின் மூலயமாக இவங்க கவர்ச்சியும் பண்ணுவாங்க அப்படின்றத இவங்க காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஒரு நடிகை கவர்ச்சி பண்ணிட்டா அவனுக்கு கண்ணே தெரியாது. எந்த ஒரு கவர்ச்சியான சீன் ஒரு படத்தில் வந்தாலும் புவனேஸ்வரியை தூக்கி போடு, சோனாவை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி தான் படத்தில் கேரக்டராக தூக்கி போடுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா படிப்படியாக பார்க்குற பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு ஸ்க்ரீனில் மட்டும்தான் கவர்ச்சி காமிக்குமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை கூடியா, நம்ம கிட்ட நேர்லேயே வந்து கவர்ச்சி காமிக்கிட்டோம் அப்படின்னு பல பேர் ட்ரை பண்ணுறது ஒரு வாஸ்தவமான ஒரு வழக்கமான ஒரு மேட்டர் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சினிமாவில் நடித்தா பெருசாக காசு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்ல, நம்ம வைத்த கழுவிக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும். சினிமா உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு வியாதி பிடிச்சிரும். நம்ம வந்து புகழாயிட்டோம், வெளியில் பார்த்தா நம்மளை செல்ஃபி எடுக்கிறானுங்க, நம்மளை செலிபிரிட்டின்னு கொண்டாடுறானுங்க. இதுக்கப்புறம் போய் எங்கேயாவது நம்ம வேலை செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல. அதனால் கஷ்டமோ நஷ்டமோ சினிமா உள்ள ஓட்டுவோம். சைடு வருமானம் பார்க்கறதுக்கு எந்த வேலை கிடைச்சாலும், அதாவது பப்ளிக் மத்தியில் வேலை செய்யாமல் தனிப்பட்ட முறையில் எந்த வேலை கிடைச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இந்த நடிகைகள்லாம் பிரெயின் வாஷ் செய்யப்படுகிறார்கள். இந்த மாதிரி மேட்டரில் நம்ம புவனேஸ்வரி அவர்கள் சிக்கினதுக்கு அப்புறமா அப்படி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் காசு பார்த்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி வெளில தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடகிறவனே சிக்க விடுறது தான், கூடகிறவனே போட்டு கொடுத்துட்றது தான் அப்படின்ற மாதிரி தான் இவங்களை எவனோ போட்டு கொடுத்துட்ருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவங்களை கொஞ்சம் நாள் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் வெளில வந்து இன்றைக்கி சீரியல் ஹீரோலாம் நடிச்சின்னு கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே இன்னொரு கேஸும் வழக்கம் போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டீஷியனோட மகனை வந்து இவங்க வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் இவங்க கேட்டு மிரட்டினதாகவும், அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணனால மொத்தமாக அவங்களை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கிட்டலாம் நம்ம வச்சுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இல்லைங்களா? அவங்களோட பையனை போய் நீ மிரட்டினா அவன் சும்மா விடுவானா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை வந்ததுக்கப்புறம் தனக்கு ஒரு ஆளுமை கிடைச்சதுக்கப்புறம் நான் தாண்டா எல்லாம், என்னை எதுவுமே பண்ண முடியாது உங்களால். ஸோ இவங்க தான் மாதர் சங்க தலைவி தெரியுமா அப்படின்னு கவுண்டமணி ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, எப்படி வந்தா இவன் மாதர் சங்க தலைவி அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவார். ஸோ அது உண்மைதான், கவுண்டமணி அவர்கள் சொல்கிறது உண்மைதான். அந்த மாதிரி தான் இவங்களும் ஒரு ஆளுமைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டதுக்கப்புறம் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு மூவேந்திர முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்களாம் பாருங்களேன். ஸோ இதுதான் புவனேஸ்வரி அவர்கள் ஒரு நடிகையாக இருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்டரில் மாட்டி அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளில வந்து கட்சி பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? இனிதான் அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஸோ இவங்களை தொடர்ந்து இரண்டாவதாக சொல்ல போகிற ஒரு நடிகை, அவங்க வந்து தமிழ் சினிமாவில் நடித்தவங்க தான். ஆனால் பல பேருக்கு இந்த முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியாது இது எங்கடா இருந்தது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த ஒரு முகரக்கட்டை பூனேல போய் மாட்டிருக்குது. அதாவது இவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரோலின் மரியா அப்படின்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹிந்தியில் போயிட்டு ஒரு சில நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக 2012 வருஷம் விமல் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க.
ஸோ இவங்க பேசிக்கலி ஒரு மாடல், ஒரு டெக்ஸ்டைல் மற்றும் டைமண்ட் வில்லவங்கரெல்லாம் நடிச்சு அந்த பூனே பக்கம் ரொம்ப ஃபேமஸ் போல இருக்குது. அந்த ஃபேமஸான ஃபேஸை வச்சு இவங்களோட பிஸ்னஸை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. போலீஸுக்கு ஒரே சந்தேகம், இங்கேருந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அடிக்கடி ஆம்பளைங்க வந்து போகிறானுங்க, கும்பலாக வரானுங்க, வெளியில் வீட்டு வாசலில் பார்த்தா ஒரு டசன் செருப்பு இருக்குது, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் சைடில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, மப்டியில் போய் செக் பண்ணுறாங்க, அடிக்கடி வந்துட்டு போகிறான் உண்மைதான் அப்படின்ற மாதிரி போலீஸே ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன தெரியுங்களா, ஓகேடா நம்ம கஸ்டமர் மாதிரி போவோம், உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் விசாரிப்போம், கன்ஃபார்மாக அந்த பொம்பளை ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுச்சுன்னா, ரேட்டு கம்மியாக இருந்தால் ஓகே, ரேட் அதிகமாக இருந்தால் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிவிடுவோமா அப்படின்னு போலீஸ் போயிருக்கிறாங்க. விசாரணை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்மு இந்த அம்மா ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேமராவெல்லாம் வச்சு ஆதாரப்பூர்வமாக இந்த நடிகையை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சினிமா கேரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எதனால் நல்லா தானே இருக்கிறீங்க, அழகா நல்லா நடித்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பெரியாளாக வேண்டியதானே, எதுக்கு அவசரம்? ஸோ லிஸ்ட்டில் மூன்றாவதாக சொல்ல போகிறது நடிகை வினிதா அவர்கள். வினிதா அவர்கள் பார்க்குறது ரொம்ப கொழுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உழவன், மகாபிரபு, வியட்நாம் காலனி, கட்டபொம்மன் இந்த படத்துலலாம் நல்லா தலன்னு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு இவங்க சினிமாவில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. கல்யாணம், குட்டி எல்லாம் குழந்தைலாம் பிறந்து ரொம்ப ஒரு ஃபேமிலிகளாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இவங்களை பற்றி ஒரு நியூஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 2004 வருஷம் ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகை பாலியல் வழக்கில் அரசு செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி. இதை சத்தியமாக அந்த காலகட்டத்தில் யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா ஒரு பீக்கில் இருந்த நடிகை, அவங்க சம்பாரிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு பக்காவாக செட்டிலாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கிடையாது. பட் இருந்தாலும் 2003 வருஷம் இவங்களை போலீஸு இந்த குற்றத்தினால அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நான் இன்னசென்ட் தான், இது ஒரு ஃபேக் குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, இதை எவனோ ஒரு அரசியல்வாதி தூண்டி விட்டு பண்ணியிருக்கிறான் அப்படின்றது அந்த காலகட்ட மீடியாவில் பெருசாக வெளில வரல. ஏன்னா அந்த காலகட்டத்து மீடியா எல்லாமே ஒரு 2 கட்சிகளோட கண்ட்ரோலில் இருந்தனால இதை பற்றி வெளில வரையில. இவங்களோட ஃபேமை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் இவங்களை தாக்கி தான் வந்துட்டு இருந்ததே தவிர இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வரல. பட் இருந்தாலும் இவங்க தைரியமாக கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இவங்க இன்னசென்ட்டு, நான் இந்த மாதிரியான குற்றம் பண்ணலை, இது ஒரு ஜோடிக்கப்பட்ட கேஸ் அப்படின்ற மாதிரி தைரியமாக வாதாடி அதிலிருந்து வெளில வந்தாங்க. எதனால் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இவங்க அவங்களோட தம்பியோடு சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது இது பிடிக்காத யாரோ ஒருத்தர் இவங்க மேலே இப்படி ஒரு கேஸை போட்டு இவங்களோட இமேஜை கெடுத்து விடலான்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ என் தம்பி தான் என் கூட இருக்கிறாரு, வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபைனலி இவங்க இது ஒரு ஃபேக் குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொய்யான வழக்குகள் கூட பல நடிகைகள் மேலே வருது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மாற்ற எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறவங்க கிடையாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 4வதாக சொல்ல போகிற நடிகை ரஞ்சிதா அவர்கள். ஸோ இவங்க பொய்யான வழக்குன்னு சொல்ல முடியாது, ஆதாரப்பூர்வமாக இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் ஒரு சாமியார் கூட இருக்கும்போது ஒருத்தன் படம் முடிச்சிட்டான், அவன் எவன் தெரில, கேடுகட்ட ஆள் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது அன்னைக்கு இருந்த பல பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது இவங்க எப்படி மாட்டினாங்கன்னா, ஒரு வீடியோ ஒரு நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகுது நைட்டு ஒரு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது இந்த சாமியார் மேலே ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருந்தது. அதாவது இவர் ரொம்ப நல்லா பேசுவார், இவர் நிறைய பேருக்கு இவரோட சீடர்களுக்கெல்லாம் நிறைய அறிவுரை கூறுவார், ஒரு நல்ல இமேஜில் இருந்த ஒரு சாமியார். ஸோ திடீர்னு இவரை பற்றி அந்த மாதிரியான ஒரு நியூஸ் வருது, ஒரு வீடியோ ஆதாரத்தோடு வருது, அதுவும் இந்த நடிகையோடு சேர்த்து வருதுன்னா அவரோட இமேஜ் ஓவர் நைட்டில் டேமேஜ். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இவரை பற்றியும் இந்த நடிகையை பற்றியும் கிட்டத்தட்ட மாத கணக்கில் பேசினானுங்க, வச்சு செஞ்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் தலைமறைவானவர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் வெளில வராரு. அதுவும் இவர் ஓரளவுக்கு இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு, என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு, அது ஃபேக் வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லியும் ஒத்துக்கலை, எவனுமே அதை நம்பலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிடா எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தைரியமாக வெளில வந்தார். இன்றைக்கி அவரோட இமேஜ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை லீக் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நம்ம சோர்ஸில் அந்த காலகட்டத்தில் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கும் அந்த நியூஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஏதோ ஒரு டீலிங் இருந்திருக்குது. இந்த டீலிங்கை அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாராம் அந்த சாமியார். அதனால் ஒத்துக்க மாட்டேன்னும் போது ஃபஸ்ட்டு அவரை த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்துருக்குது. அவங்களோட சைடில் இருந்து உள்ள ஒரு ஸ்லீப்பர் செல்லில் சாமியார் கூட்டத்துக்குள்ளே இவனுக்கு வச்சு இந்த வீடியோவை எடுக்க வச்சிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது 2 நாள் 3 நாள் முன்னாடி எடுத்த வீடியோலாம் கிடையாது, இது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோவா, அதை சேஃப்டியாக அவங்க வச்சு நின்றுருக்கிறானுங்க. அதை வச்சு அந்த சாமியார்கிட்ட ஒரு டீல் பேசியிருக்கிறானுங்க. பட் அதை அவர் மதிக்காத காரணத்தினால இதை வெளியிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதை பற்றி அந்த சாமியார் இப்போ கவலைப்படுறது இல்லை. ஆனால் இதில் சிக்கி சின்னாபண்ணமாகி இமேஜ் காலியானது என்னமோ இந்த நடிகைக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். 5வதாக சொல்ல போகிறது சீரியல் நடிகை சங்கீதா அப்படின்றவங்க தான். இவங்களும் ஒரு நல்ல இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் நடிகை தான். ஆனால் அவங்கள எதில் சிக்க வைக்கணும்னு எவன் பிளான் பண்ணானோ என்னமோ தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ராக்கெட்டில் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க.
இவங்க வந்து பல பெண்களை வச்சு அந்த பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க மேலே செக்ஸ் ராக்கெட் அப்படின்ற ஒரு வழக்கு வரலனாலும் இவங்க அந்த மாதிரி சினிமாவுக்கு புதுசாக வர பெண்களை வச்சு அவங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்ற பேரில் பனையூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரெசார்ட்டில் இந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சோடனே அந்த இடத்துல ரைட் பண்ணோடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வந்து நம்ம நம்பவும் முடியாது, நம்பாமே இருக்கவும் முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவில் நடக்கிறது சகஜமாக இருந்தாலும் இது பல பேரோட சப்போர்ட்னாலையும் ப்ரெஷர்னாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் அந்த ஆள்கள் மேலேயே வந்ததுக்கப்புறமா இவங்களை கை காமிச்சு விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி பல நடிகைகளை வந்து பல பேர் கை காமிச்சு விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சங்கீதா அவர்களையும் எவன் ஏமாத்தினான்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து ஒரு டீசெண்டான சீரியல் நடிகை தான், இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகும்போது இமேஜ் அசாசினேஷன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பின்னாடி இருந்து ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவெல்லாம் யாருன்றது அந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். இப்போ 6வதாக சொல்ல போகிறது ஸ்வேதா பாசு. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா இதெல்லாம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடித்து நேஷனல் அவார்டு வாங்கின பொண்ணுக்கு இப்பேற்பட்ட நிலைமையா, ஏமா கையில் காசு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனால் இவங்களை வந்து கையவங்களவுமா ஒரு வீடியோ ஆதாரத்தோடய பிடிச்சிருக்கிறாங்க. அதுவே அவனாவது ஒரு நடிகை இந்த பொண்ணை கூப்பிட்டுருப்பான், இது போக மாட்டேன்னு இருக்கும். உடனே அவன் போலீஸ்கிட்ட பிடிச்சி வீடியோவோட போங்க மாட்டிப்பாவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதாவது கிட்டத்தட்ட 2014 வருஷம் பஞ்சாரா ஹில்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்களை ஒரு ஹோட்டலுக்குள்ளே கையவங்களவுமா கேமராவோட போய் பிடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க, வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தன்னம்பிக்கையோட இன்றைக்கி பல இடத்துல வந்து அவங்க பல ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தமாமா அப்படின்ற ஒரு படம் நம்ம கருணாஸ் கூட ஹீரோயினாலாம் நடித்தாங்க. ஹிந்தி தெலுங்குலலாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டே வந்தாங்க. பட் ஒருத்தரோட இமேஜை காலி பண்ணோன்னா இந்த மாதிரியான ஒரு பொண்ணை, மெயினாக ஒரு பொண்ணை வந்து நீங்கள் இமேஜை காலி பண்ணோன்னா இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டி விட்டாலே போதும். அவள் இன்னசென்ட்டாக இருந்தாலும் அவர் இந்த ஊர் உலகமே நம்பவே மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு கரை பொடிஞ்சிடும். அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களோட என்ன சொல்கிறது, கிரிமினல் புத்தி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பொண்ணையும் அந்த மாதிரி ஒரு வழக்கில் மாட்டி விட்டு தான் எவனோ ஒருத்தன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறான் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த லிஸ்ட்டோட நம்ம முடிச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ நான் சொல்ல வந்துடுறேன். அதாவது நண்பர்களே, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் கேர்ள் வந்து எப்போவுமே வருவாங்க. 3 டைப் ஆஃப் நடிகைகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு நடிகை அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு வரேன், நடிகிறேன், ஃபேமஸ் ஆகிறேன், செலிபிரிட்டி ஆகிறேன், நல்லா காசு பார்த்துட்டு சம்பாரித்து செட்டில் ஆகிடுறேன். இதே இன்டென்ஷனில் தானே 3 பேரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா? அதாவது நான் சொல்கிற இந்த முதல் இன்டென்ஷன் பொண்ணு நடித்து பெரிய ஆள் ஆகணும். அதனால் இவங்க எவ்வளோ காலம் வெயிட் பண்ணி நல்ல வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. லக் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக நல்ல படத்தில் போய் நடிப்பாங்க. அந்த இமேஜோடையே ட்ராவல் ஆகி ஒரு டீசெண்டாக அவங்களோட கெரியரில் ஒரு 10-20 படம் நடித்து ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு சினிமாவே வேண்டான்ட்டு வெளில வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பல காலங்கள் கழித்து நமக்கு சீரியல் சேஃப்னு சொல்லி சீரியல் பக்கம் வண்டியை ஓட்டுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நடிகையை நம்ம கேட்டகரி 1ல் வச்சிடலாம். இதே மாதிரி 2வது கேட்டகரி நடிகைகள் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா இப்படி தான் அப்படின்னு சினிமாவுள்ள வரத்துக்கு முன்னாடியே சினிமாவை பற்றி டோட்டலாக அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. ஸோ சினிமாக்குள்ளே வரணும்னா டேலண்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, சில இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் யாருக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலே இருக்காது. சினிமாக்குள்ளே வரணும், எவன் கூப்பிட்டாலும் போகலாம் அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்தில் தவறாக போய் முடிஞ்சு அவங்களோட லைஃபே சினிமாவில் கோட்டை விட்டா மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கை இழந்த பல நடிகைகள் சினிமாவில் இருக்கிறாங்க. ஒருத்தன் போவான், ஒரு உப்மா கம்பெனி ஆரம்பிச்சிருவான். கடைசியில் பார்த்தா அந்த படத்தை தயாரிக்கிற அந்த 50 வயசு ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக நடிப்பான். இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, கேமராலாம் வச்சிருக்கிறானுங்க, பெருசாக இருக்குது, கேரவன்லாம் நிற்கிது, யூனிட் வண்டிலாம் நிற்கிது, ப்ரொடியூசரே நம்ம கூட நடிகிறாரு, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பெருமையாக போவாளுங்க. அவன் பார்த்தீங்கன்னா பாதி கிழவனாக இருப்பான், தலையில் டையெல்லாம் வச்சு மீசைக்கெல்லாம் டை வச்சு உட்காந்துக்கின்னு. இவன் கூட டூயட் பாடுறமே, இந்த படம் வந்து செத்தாலும் வெளில வருமா, சத்தியமாக இவன் வெளியே விட மாட்டான். அவனே பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளில ரிலீஸ் ஆகிறதுக்காகலாம் எடுத்துருக்க மாட்டான். நிறைய காசு இருக்கும், கொஞ்சம் ஜல்சா பண்ணலாம் ஷூட்டிங்கிற பேர்லன்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே உருட்டினுக்கிறானுங்க. அந்த ஷூட்டிங்லாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு பொட்டல சாப்பாடு தான் வரும், யாருக்குமே யூனியன்லேருந்து சாப்பாடு வராது. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் பீட்சா, பர்கரு, அதுக்கப்புறம் கிரில் சிக்கன் இந்த மாதிரி வாங்கி அப்படியே ஜூஸாக வாங்கி இறைப்பானுங்க. டெய்லி போய் ஜல்சா நடந்துன்னு இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த ஹீரோயின் எங்கே போனானே தெரியாது. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா அவனோட பழைய வேலைக்கே போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த படம் பாதியில் கடப்பில் கிடக்கும். ஒரு 2 மாதம் இந்த ஆள் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்படியும் போய் சில பெண்கள் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சினிமாலாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளை வச்சு செஞ்சு விட்டான், நம்ம ஊர் பக்கம் போய் நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்களும் கிளம்பி போயிடுவாங்க. சில பேர் இங்கேயே வந்து குடம்பாக்கம் பக்கமே சுற்றிக்கிட்டு ஊர் பக்கம்லாம் போக முடியாதுன்னு சொல்லி அவங்களோட லைஃப்பை வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்பை நாசமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சீரியல், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து புரிதல் இல்லாமல் வர பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். 3வதாக சொல்கிறது புரிதலோடு வர பெண்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நான் ஃபேமஸ் ஆக போகிறேன், என்னோட ஏர்னிங் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம், இந்த 5 வருஷத்துக்குள்ளே என்னோட கவர்ச்சியை வச்சு எவ்வளோ துட்டு பார்க்கணுமோ நான் பார்த்துருவேன். ஸோ இப்படி துட்டு பார்க்கணுன்னா அன்றைக்கி சினிமாவுக்கு வராங்க. இன்றைக்கி சினிமாலாம் தேவையில்லைங்க, சோஷியல் மீடியாலே நீங்கள் நல்லா துட்டு பார்க்கலாம். நான் கூட இப்போ சமீபத்தில் என்னங்க அது இந்த பலூன் அக்காவா என்னங்க அந்த பொண்ணோட பேர்,
அரோரா சின்க்லரா அரோரா சின்க்லர் அந்த பிக் பாஸில் கூட வந்தது. அது எப்படி பிக் பாஸுக்கு வந்தது, எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து அந்த காலகட்டத்தில் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தது. என்ன பண்ணிட்டு இருந்தது அது, என்ன பண்ணுச்சு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு வீட்டு பக்கத்தில் 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் இருந்தான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தான் இன்ஸ்டாகிராமில். 12வது படிக்கிற பையன், யோசிச்சு பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் நிறைய கமெண்ட்டை படிக்க மாட்டேன், ஒரு சில லென்த்தியான கமெண்ட்ஸ் வந்து நான் படிப்பேன், ஓகே டைம் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த வீடியோவோட டைட்டில் எனக்கு மறந்து போச்சுங்க. அதில் அவங்க என்ன போட்டிருந்தாங்க, எங்க அம்மா அப்பாவோட கடமை தான் மொபைல் ஃபோனை குழந்தைங்கிட்ட கொடுக்காம பார்த்துக்கணும், அதுக்காக நீங்கள் எல்லா அம்மா அப்பாவையும் குறை சொல்லுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு எக்ஸாம்பிள். 12வது படிக்கிற பையனுக்கு இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லைனா அவன் வீட்டில் வரவே மாட்டான், வீட்டில் படிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். இனிமேல் வர சொசைட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ அவனுக்கு அந்த தருதலைக்கு வந்து மொபைல் ஃபோனை காசு கொடுத்து வாங்கி கொடுத்தா அவன் பலூன் அக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இதை பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. முடிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளோதான். அவனுக்கு 12ஆம் கிளாஸில் வாங்கி கொடுக்குறத நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயரில் வாங்கி கொடுக்கலாம். அந்த அளவு நீங்கள் தள்ளி தான் போட முடியுமே தவிர முழுசாக அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க வந்து என்கிட்ட கமெண்ட்டில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, நான் எப்படி விளக்குறது? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இது எங்க சாரான்னு ஒரு பொம்பளை இருக்குதா, அவதினா இன்ஸ்டாகிராமில் 25 லட்ச ரூபா சம்பாரிச்சுனுங்கிற மாதம். ஆடி போயிட்டாங்கண்ணா ஆடி. ஸோ இந்த மாதிரியும் ஒரு தெளிவோடு சில பெண்கள் வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு உடம்போட ஹெல்த்தையும் கெடுத்துக்காமல் யார்கிட்ட காமிக்கணும் காமிச்சு நல்லா சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி பெண்கள் வராங்க பார்த்தீங்களா. இதில் அதிகப்படியாக சிக்கிறது செகண்ட் கேட்டகரி. நான் சொன்ன பாருங்கள், புரிதலே இல்லாத வர பெண்கள். ஸோ இவங்க தான் இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வரவங்களும் புரிதலோடு வராங்க, கேர்ஃபுல்லாக வராங்க. 2வது வரவங்க வந்து எப்படி வராங்க அப்படின்னு நான் சொல்லியாச்சு. 3வது வரவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வராங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், பெண்களுக்கு குறிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சினிமாவுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தப்பி தவறி கூட 2வது 3வது கேட்டகரியில் வரணும் அப்படின்ற மாதிரி கூட மைண்ட் செட்டை வச்சுக்கின்னு சினிமாவுலேயும் எதுவுலேயும் வந்துடாதீங்க. முதல் கேட்டகரி வச்சுக்கிட்டு ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி கரெக்டாக உங்களோட கோல் அச்சீவ் பண்ண வரையும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி நடந்துடாது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலை கிரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.